அந்த நாளில் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் நானும் போகலை. அம்மாவும் படிக்கலை, அப்பாவும் படிக்கலை, படிப்பின் அவசியம் தெரியலை. சிட்டுக்குருவி போல சின்னஞ்சிறு செல்லாம் பள்ளிக்கூடம் போகிறத பாப்பா. தெருவோர திண்ணையில் கால் மடக்கி உக்காந்து வரைக்கும் இந்த பாப்பா. பள்ளிக்கூட மணி அடிக்க படபடன்னு மனசடிக்க கன்னத்தில் கண்ணீர் சரிய அவ கவுனு துணி கூட நனையும். அந்த நாளில் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் நானும் போகலை. அம்மாவும் படிக்கலை, அப்பாவும் படிக்கலை, படிப்பின் அவசியம் தெரியலை. ஊரடங்கும் ஜாமத்தில் ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன். ஒரு கோடி ஓரத்தில் உன் நினப்பில் படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் ஓலை எல்லாம் உன் சிரிப்பு. புரண்டு படுத்தாலும் பாவி மக உன் நினப்பு. ஊரடங்கும் ஜாமத்தில் கருவேல முள்ளெடுத்து கள்ளி செடியிலெல்லாம் உன் பேரை என் பேரை ஒரு சாரை எழுதினோமே. கருவேல முள்ளெடுத்து கள்ளி செடியிலெல்லாம் உன் பேரை என் பேரை ஒரு சாரை எழுதினோமே. ஒரு பாக்கு போட்டாலே உள் நாக்கு செவந்திடுமே. உன் மேலே ஆசை வந்து தூக்கம் எல்லாம் போச்சு மச்சான், மச்சான் தூக்கம் எல்லாம் போச்சு மச்சான். ஊரடங்கு ஜாமத்தில் நான் வெள்ளியில தீப்பெட்டியா மச்சானுக்கு விதவிதமாக பீடிக்கட்டா வாங்கி தர ஆசை வச்சு சொல்லி வச்சு சேர்த்து வச்சு சண்முகனார் கோவிலுக்கு சூடம் கொளுத்தி வச்சேன். போறவிக வரவுக பேச்சையெல்லாம் கேட்டு வச்சேன். ஒரு பாக்கு போட்டாலே உள் நாக்கு செவந்திடுமே. உன் மேலே ஆசை வந்து தூக்கம் எல்லாம் போச்சு மச்சான், மச்சான் தூக்கம் எல்லாம் போச்சு மச்சான். ஊரடங்கு ஜாமத்தில் கழனி சேர்த்துக்குள்ள களை எடுத்து நிற்கையிலவும் சொத்த பல்ல போல ஒரு சோழியை நான் கண்டெடுத்தேன். கழனி சேர்த்துக்குள்ள களை எடுத்து நிற்கையிலவும் சொத்த பல்ல போல ஒரு சோழியை நான் கண்டெடுத்தேன். கண்டெடுத்த சோழி கண்டு நான் கலங்கி நிற்கையில். கண்டெடுத்த சோழி கண்டு நான் கலங்கி நிற்கையில். களையெடுப்பு பிஞ்சதுன்னு பண்ணையாரு ஏசினாரே மச்சான், பண்ணையாரு ஏசினாரே. ஊரடங்கும் ஜாமத்தில் நான் ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன். ஒரு கோடி ஓரத்தில் உன் நினப்பில் படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் ஓலை எல்லாம் உன் சிரிப்பு. புரண்டு படுத்தாலும் பாவி மக உன் நினப்பு. ஊரடங்கு ஜாமத்தில் அவ்வளோதான். பப்ளு தூங்கிட்டான். காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் நைட்டெல்லாம் கொஞ்சம் தூங்கலை, அழுதுட்டு இருந்தான். அழுகுவான், எந்திரிப்பான், அழுந்தான் எந்திரிச்சான். அப்புறம் கொஞ்சம் நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் இல்லை. எனக்கே பாருங்கள் அப்படியே தூக்க தள்ளுது. சரி, அவங்க அம்மா வந்து விடிய விடிய முழிச்சிட்டே இருந்தா பாவம். அதனால் சரின்ட்டுன்னு பால் கொடுக்க சொல்லிவிட்டு, சரி நான் தூக்கம் பண்ணுறேன், நீ போய் தூங்குன்னு சொல்லி அவங்க அம்மாவை இப்போ தான் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க அம்மா இப்போ தான் சாப்பிட்டு போட்டு இப்போ தான் வயிற்று கொடுத்தேன்னு சாப்பிட்டு போட்டு இப்போ தான் தூங்க போயிருக்கா. இந்த நண்டு என்ன செய்யும்னா, ரொம்ப தொந்தரவு பண்ணுறதெல்லாம் கிடையாது. ரொம்ப க்யூட்டான ஆம்பளை பையன். இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப அழுகவெல்லாம் மாட்டான். ஆனால் என்ன பண்ணுவானாக்கா, கண்ணு முழிச்சு கொட்டுன்னு பார்த்துட்டே இருப்பான். அப்புறம்
கீழே படுக்க வச்சா சரி, கீழே படுக்க வச்சா அமைதியாக படுத்துக்கணும், இல்லை முழிச்சு பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு விட்டா இவன் என்ன பண்ணுவான்னா தூக்கி இப்படி நான் கையில் வச்சுருக்கணும். ஒன்றா இப்படி கையில் வச்சுருக்கணும், இல்லைனா அப்படியே வாக்கிங் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டே இருக்கணும். அப்படி பாட்டு பாடிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா பாருங்கள், அழகாக கண்ணு முழிச்சு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். இப்போ தூங்குறான், இப்போ தான் தூங்கியிருக்கான். ஏன்னா இப்போ பாட்டு பாடினல அதனால தூங்கிட்டான். இப்போ கண்ணு முழிச்சு இப்படி பார்த்துட்டே இருப்பான். சரி அமைதியாக இருக்கானே, கொஞ்ச நேரம் படுக்க வச்சோம்னா கை கால் நல்லா ஆட்டி உதருவான். உதறி விளாண்டா தான் கொஞ்சம் கை காலெல்லாம் நல்லா ஒரு பிரிஸ்காக இருக்குன்றதுக்காண்டி சோபாவில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோன்னா உடனே அழுகுவான். உடனே அழுகுவான். அப்புறம் என்ன பண்ணுறது, தூக்கி இப்படி. ஆனால் பாப்பா எனக்கு திட்டுவாம்மா, நான் தூக்கி நீ கையில் வச்சு நீ கை சோம் கொடுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ வேலைக்கு போயிட்டீனாக்கா அப்புறம் அவன் என்னை தொல்லை பண்ணுவான், அதனால் நீ கீழே போட்டுருமான்னு சொல்லுவான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி அமைதியாக இருக்கானே கீழே படுக்க வச்சானா அவன் அழுவான். அப்போ நான் என்ன பண்ணுறது, தப்பு என் மேலேயா? என் மேலே தப்பே கிடையாது. ஆனால் அவன் என்ன சொல்லுவான்னா, நீ ஆம்பளை பையங்கிறனால தான் தூக்கி இப்படி கையிலேயே வச்சுக்கிற, விட்டு போட்டு நீ மட்டும் வேலைக்கு போ, அப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன் பாரு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செல்லை கொஞ்சம் பண்ணுவான். இவன் எப்படின்னா அவங்க அம்மாட்ட கொடுத்தா உடனே அழுவான். அது என்னன்னு தெரில. ஆனால் எங்கிட்ட இருந்தான்னா இப்படி அமைதியாக இருந்துக்குவான். இவன்கிட்ட வந்து என்ன பண்ணுவேன்னா பேசணும், குழந்தைங்கள்ட்ட பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும். பாப்பாவும் நிறைய நேரம் பேசுவாள். ஆனால் என்னென்னா டயர்ட் அவனால் முடியறதில்ல. ரொம்ப என்ன சொல்கிறது, நைட் எந்திரிச்சு ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு சில நேரம் எப்போவுமே நான் பார்த்துப்பேன், ஒரு சில நேரம் அன்சா வந்து பார்த்துக்குவோம். ஆனால் நாங்கள் 2 பேரும் மாற்றி பார்த்தாலுமே வந்து பால் கொடுக்கணும், அவள் தானே வந்து பால் கொடுக்கணும். அதனால் அவளுக்கு மட்டும்தான் 24 மணி நேரம் டியூட்டி. அதனால் இப்போ பாவம் குழந்தை ரொம்ப டயர்டாகிடுது. அதனால் இந்த மற்ற ஒர்க்கு அப்படி இப்படி எல்லாம் வந்து நான் பண்ணிப்பேன், கொண்டுப்பேன். மிச்சம் கொஞ்சம் நெஞ்ச வேலை அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது அவளும் பார்த்துப்பா, பாப்பாவையும் பார்த்துப்பா. இப்போ டயர்டாக இருக்குது பாவம், புள்ள தூங்கிட்டு இருக்கு. இனி அவள் எந்திரிச்சோன்னு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ஆவட்ட பாப்பாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் துணியெல்லாம் இருக்குல்ல, கக்கா துணியெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் போய் துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு ஆயில் மசாஜ் எல்லாம் கொடுத்துட்டு கை காலெல்லாம் நல்லா நீட்டி விட்டு போட்டு அதுக்கப்புறம் இவன் கூட வந்து பேசணும். அப்படி முன்னெல்லாம் நான் வேலைக்கு போயிட்டுருக்கும் பொழுது, நான் பாப்பா வந்து டெலிவரிக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லீவ் போட்டேன். ஏன்னா அப்புறம் லாங் லீவ் ஆகும்னு சொல்லிட்டு 2 வீக்ஸ் முன்னாடி. அதுக்கு முன்னாடி அன்சா வீட்டில் இருக்கனால இவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் இந்த ஒர்க்கு தானே. அதனால் சரி ஓகே அன்சா வந்து கூட இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அன்சா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்க கன்சீவாக இருக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் அன்சா தான் கூட இருந்து ஒவ்வொரு செகண்டாக நல்லா வந்து பார்த்துக்கொண்டு எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காது. நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா லீவ் வந்து போட்டது. அப்போ லீவ் போட்டு வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறது, என்ன பேச வரேன்னு சொல்லியே மறந்துட்டேனே. ஓகே மறந்துட்டேன். சரி ஓகே, எனிவே என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா பாய். இந்த வீடியோ வந்து இதோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இனி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.